இவ்ளோ நேரம் நடந்து கால்கள் ரொம்ப வலிக்குது. ஆனா இந்த காடு ஏதோ வேற மாதிரி இருக்கு. அடடா, இந்த அணில்கள் என்ன செய்யுதுங்க? இந்த அணில்களை பின்தொடர்ந்து போனா இந்த அழகான விதைகளை என்ன பண்ணுதுங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏதோ சேகரிக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் போடு. அப்பதான் நல்லா இருக்கும். அட, யாரோ வர்ற மாதிரி இருக்கு. அக்கா, நீங்க என்ன பண்றீங்க? இந்த விதைகள் என்ன? இது சாதாரண விதைகள் இல்லம்மா. இந்த விதைகளால தான் நாங்க நகைகள் செய்றோம். ஓ, அப்படியா? எனக்கும் இத கற்றுக் கொடுக்கறீங்களா? நீங்க களைப்பா இருக்கீங்க, இத குடிச்சு கொஞ்சம் ஓய்வெடுங்க. இந்த அணில்களால தான் நாங்க இந்த நிறமுள்ள விதைகளை சேகரிக்கிறோம். வாங்கள், காட்டுக்குள்ள போலாம். இந்த மரத்துல இருந்து நமக்கு தேவையான நார் கிடைக்கும். மெதுவா இப்படி இழுத்து எடுக்கணும். இந்த நார தண்ணீர்ல நனைச்சாதான் இது மென்மையா ஆகும். அப்பதான் நல்ல நூலா திரிக்க முடியும். இப்போ இத நல்ல வெயில்ல காய வைக்கணும். அப்பதான் இது நல்ல திடமா இருக்கும். புரியுதா? இப்போ இந்த பாசி விதைகளை இதுல கோர்க்கணும். சரியா? ஆமா, சரியா சொன்ன. சரி. நான் கிளம்பணும். இந்த காசு எடுத்துக்கோங்க. எனக்கு இப்ப கொஞ்சம் பாசி கொடுங்க. இந்த பாசி மணிகளை எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.